அட 10 நாள் கூட ஆகலையப்பா. விஜய் கனவில் ஒரு டிப்பர் மண்ணை அள்ளி கொட்டிய அண்ணனின் விழுதுகள் பினிஷ். தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர் பட்டியலில் உள்ள விஜய் கடந்த சில நாட்களாகவே இவருடைய மக்கள் இயக்கம் சார்பாக நிகழ்ச்சிகளை நடத்தி வந்தார். சமீபத்தில் 10-12 வகுப்புகளில் அதிக மதிப்பெண் பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கியதும் அதில் ஒன்று. அதற்கு பிறகு சென்னை மற்றும் தென் தமிழகங்களில் மழையால் அதிக அளவு அவதிப்பட்ட மக்களுக்கு பல நிவாரண உதவிகளையும் வழங்கியுள்ளார். இப்படி தொடர்ந்து இவருடைய சேவைகள் அனைத்தும் மக்களிடையே அரசியலுக்கு வளர்ப்புகிறாரா என்ற கேள்வி எழுப்ப காரணமாக அமைந்தது. ஆனால் அதற்கெல்லாம் பதில் அளிக்காமல் அமைதி காத்த விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் கட்சியை பதிவு செய்துள்ளார். மேலும் சினிமாவில் இருந்து விலகி முழுநேர அரசியலில் ஈடுபட போவதாக பிப்ரவரி 2, 2024 அன்று அறிவித்தார். அத்தோடு மக்களாட்சி, மதச்சார்பின்மை, சமூக நீதி பாதையில் பயணித்து என்றும் மக்கள் நல சேவகராக கடமையாற்றுவேன் என்று விஜய் உறுதி கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து இவரின் கட்சியில் மேலும் 2 கோடி உறுப்பினர்களை கட்சியில் இணைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழக தலைமை இலக்கு நிர்ணயித்துள்ளது. இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கைக்காக செல்போன் செயலி வெளியிடப்பட்டுள்ளது. இதில் முதல் உறுப்பினராக கட்சியின் தலைவர் விஜய் இணைந்து அதற்கான ஒரு வீடியோவையும் வெளியிட்டுள்ளார். இது அவரின் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று வந்துள்ளது. மேலும் இதில் பலர் உறுப்பினராக சேர்வதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதைத் தொடர்ந்து தற்போது சமூக வலைதளத்தில் யாரும் எதிர்பார்க்காத உறுப்பினர் ஒருவர் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்ந்துள்ளார். யார் அது என்ற ஆர்வம் உங்களுக்கு மிகுதியாகத்தான் இருக்கும். அவர்தான் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி. ஆமாம், அவர்தான் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தில் ஒரு உறுப்பினராக சேர்ந்துள்ளது போன்ற உறுப்பினர் அட்டையுடன் இணையத்தில் வெளியாகியுள்ளது. உண்மையில் இது எடிட்டிங் என்று தெரிகிறது. இருந்தாலும் இப்படி பதிவிட்டுள்ளது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. முன்னதாக விஜய் சினிமாவில் நடிக்கும் போதே பல திரைப்படங்களுக்கு திமுக தரப்பிலிருந்து எதிர்ப்புகள் மட்டுமே கொடுக்கப்பட்டது. அதனால் விஜயின் சில படங்கள் திரையரங்குகளில் வெளியாவதற்கு மிகவும் இழுபறியாகவே இருந்தது. மேலும் விஜய் தனது ரசிகர் மன்றத்தை மக்கள் இயக்கமாக மாற்றி சில அரசியல் நடவடிக்கைகளில் ஆரம்பத்தில் ஈடுபட்ட போது கூட அதிமுகவுடன் கைகோர்த்து திமுகவை எதிர்க்கும் வகையில் நடந்து வந்தார். இந்த நிலையில் உதயநிதிக்கு போட்டியாக நடிகர் விஜய் அரசியலிலும் தற்போது நுழைந்தது திமுகவிற்கு நிறைய பிரச்சனைகளையும் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. இப்படி விஜய் மற்றும் திமுகவிற்கு இடையில் ஒரு உரசல் இருந்து கொண்டே இருக்கும் நிலையில் கலைஞர் கருணாநிதியின் புகைப்படத்தினை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர் கார்டு வாங்கி இருப்பதாக செய்திகளும் வெளியாகி உள்ளது. இப்படி விஜய் உறுப்பினர்களின் சேர்க்கையை 2 கோடி ஆக்க வேண்டும் என நிர்வாகிகளிடம் கேட்டு வரும் நிலையில் அதில் நிர்வாகிகள் முறையாக செயல்படாமல் இப்படி சில சம்பவங்கள் நடப்பது குறித்து விஜய்க்கு செய்தி செல்ல தளபதி மிகவும் நொந்து போனதாக தகவல்கள் கசிக்கின்றன. இது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை வேறு சற்று மந்தமாக இருப்பதாகவும் சில தகவல்கள் கசிக்கின்றன.